மீனாட்சி, நம்ம நாட்டு இவ்வளவு பத்தி சமையல் பண்ணி வச்சுட்டு போனோம், என்னானு சாப்பாடு செஞ்சு வச்சோம், எல்லாமே காலியாயிட்டு. நமக்கு எங்கக்கா தெரியும், நம்ம கிட்ட சமையலை பண்ண சொன்னாதான் நம்ம சமையலை பண்ணி வச்சுட்டு போனோம். இருந்தாலும் இவ்வளோலாம் சாப்பாடு பண்ணக்கூடாது. என்னானு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போனோம் பாத்தியாக்கா? ஆமாடி மீனாட்சி, எவ்வளவு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போகணும். நம்ம போகும்போதே நீங்க கொஞ்சம் எடுத்துட்டு போங்கன்னாச்சும் சொன்னாங்களா? ஒன்றும் சொல்லலை பார்த்துக்க. ஏக்கா, வீட்டில் நிறைய பேர் இருக்காதல்ல, ஒரு வேளை எல்லாரும் சாப்பிட்டு காலியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு தரலான்னு ஏதோ எடுத்து வச்சிருப்பாங்களாம் காணும். இன்னைக்கெல்லாம் தந்தா நான் வாங்கிட்டு போக மாட்டேன், உடனே தந்து விட்டா எடுத்துட்டு போகலாம். சம்பளத்தை மட்டும் தந்து அனுப்பிச்சு விட்டாவ. இடி அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னக்க? இடி நான் நேற்று வேலை முடிச்சுட்டு போயிட்டு இந்த பக்கத்து வீட்டில் ராஜேஸ்வரி இருக்கல்ல, அவள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துட்டு ஒரே ஆசையாக இருந்து சரி கொஞ்சம் நேரம் வெளியே இருந்து பேசுவோமே அப்படின்ட்டு. அப்போ நம்பி அவன் விஷயத்த சொன்னா. என்ன விஷயம்க்கா? இடி நான் மேலே இருக்கல, இது அந்த பையனுக்கு ரூம் போல இருக்கு. இந்த ரெண்டாவது பையன், இந்த பையன் யார் வெளியே வராமல் இருக்கான்னு தெரியுமா? அந்த பையன் ஏதோ ஒரு பிள்ளை எல்லாம் பண்ணியிருக்கானாமா. அது இந்த வீட்டில் யாருக்கும் பிடிக்கல, கல்யாணத்துக்கு ஒத்து விடலையா. மாறி அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு போல இருக்கு. அதனால தான் இவன் இப்படி இந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு போய் கிடக்காமல இருக்கு. இப்படியே இருப்பானா பையனும்? அப்படியாக்கா? வேற கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான்னு சொல்லி அந்த பையன் இப்படி இருக்கான். மணி இப்போ இந்த அக்கா இருக்கவல்ல, இவைய வந்து அந்த பையனுக்கு வேற பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களாம். ஆனால் அவன் ஒரு நாளைக்கு நிற்க நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. ஐயா அப்படியா? நமக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னா கிடைச்சது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. அதுக்குன்னா அந்த பையன் இப்படி இருக்கா? நம்மளும் தான் கல்யாணம் பண்ணோம். நம்ம வீட்டுல எல்லாம் யாராவது கேட்டவளா உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கான்னு? பிடிச்சி கெட்டி வச்சாச்சு. ஆமாட்டி, குடிகாரனா இருந்தாலும் இவ்வளோ வருஷம் நம்ம காலத்தை வாட்டலையா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த காலத்து பிள்ளைங்களுக்குலாம் முடியாதுக்கா. சரி விடுங்க, இதை பற்றி நம்ம பேசி என்ன ஆகுதுக்கு. ஆனால் அந்த பையனை பற்றி நினச்சா கொஞ்சம் கவலையாக தான் இருக்கு. ஏடி மீனாட்சி, நான் இந்த விஷயத்த சொன்னதை யார்கிட்டையும் சொல்லிடாத. ராஜேஸ்வரி இவங்க சொந்தக்காரி வேங்க ஒருத்தங்க இருக்காங்களாம், அவங்க வீட்டில் வேலைக்கு போகிறப்பல இருக்கு. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்போ ஒட்டு கேட்டு வந்து சொல்லியிருக்கா. மற்றபடி குடும்பத்துக்குள்ளே தவிர வேற யாருக்கும் இந்த விஷயம் பற்றி தெரியாது. ஐயா ஒட்டு கேட்டா வந்தாவே தப்பு இல்லக்கா, அப்படி பண்ணக்கூடாதுல்ல. எதுக்கு வீட்டு வேலை பண்ண முடியும் கிட்ட எல்லாம் வச்சு குடும்ப விஷயத்த பேசினா தான் நம்ம கேட்டா. ஆமாம், நீங்கள் சொல்லணுங்க கரெக்டு தான். இக்கா இன்னைக்கு 3 நேரம் சாப்பாடுக்கு சொல்லவே இல்லையே, காலையில் மட்டும் தானே சமையலுக்கு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மத்தியானத்துக்கு நைட்டுக்கு வேற யார்கிட்டையும் சொல்லியிருப்பாங்களோ? இல்லை மீனாட்சி, காலையில் எனக்கு ஃபோன் பண்ணாவே, காலையிலக்குள்ளே சாப்பாடு மட்டும் பண்ணுங்க, மத்தியானத்துக்கு நைட்டுக்கு நாங்கள் வெளியே சாப்பிட போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் நகை அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் ட்ரெஸ்லாம் எடுக்கணும். அதனால நாங்கள் வெளியே போகிறோம், வெளியே தான் சாப்பிடுவோம், வீட்டில் சாப்பிட மாட்டோம் அப்படின்ட்டு நேற்று ஃபோன் பண்ணும்போதே சொன்ன பார்த்துக்க. ஓ அப்படியே வெளியே போகிறாங்களோ? ஏக்கா இன்னும் ஒரு 2-3 நாளில் கல்யாணத்தை வச்சுட்டு இன்னும் அக்கா ஜவுளி எடுத்துட்டு தெரியாத. ஏடி பணம் இருக்கவே அப்படிதான், எங்கெல்லாம் காசை தீக்கலான்னு பார்ப்பாவ. ஆனால் நம்மளை மாதிரி 4 பேருக்கு கொடுத்து உதவி பண்ணணும்னு யாரும் நினைக்கிறது கிடையாது. இந்த அம்மா எல்லாம் சமையல் பண்ண கூலியை தவிர ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்காதடி. அது தெரிஞ்ச விஷயம் தானே. மற்ற இடத்துல எல்லாம் வேலை செஞ்ச காசையே 1 வாரம் 10 நாள்னு கழிச்சு தருவாங்க. இவங்க வேலையை முடிச்சு போகும்போது நிறைவா நம்ம கையில் கொடுத்துருவாங்கல்ல. அதனால தான் நானும் சமையல் பண்ணலான்னு வந்தேன். அப்படி இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஆமா நானும் அதனால தான் வந்தேன், அப்படி இல்லைன்னா நானும் வந்திருக்க மாட்டேன். இந்த அக்கா இருக்கவல்ல வேற எதுவும் தரலனாலும் சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துரும். அதனால தான் சரி, இன்னும் கல்யாணத்துக்கு அடுத்த நாள் வரைக்கும் நமக்கு இங்கே வேலை இருக்குல்ல, அதனால தான் சரின்ட்டு ஒத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரவியலுக்கு இந்த 1 வாரத்துக்கு சமையல் வேலையே கிடையாது. இன்னும் அடுத்த வாரம் ஒரு கல்யாண சமையல் ஒன்று இருக்கு, அதுக்கு அடுத்த வாரம் ஒரு சடங்கு சமையல் ஒன்று இருக்கு. இதை விட்டால் இந்த மாசத்துக்கு வேற செலவே கிடையாது. சரி அப்போ இங்கேயாவது கொடுக்குறத வாங்கிட்டு போவோமே தான் வந்தேன். இக அப்படியா? சடங்கு சமையல் கல்யாண சமையல் இருக்கோ? இக அப்படியா? சடங்கு சமையலும் கல்யாண சமையல் இருக்கோ? எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு வேலையே கிடையாதுக்கா. என்ன பண்ணதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. வீட்டில் சும்மாவே இருக்காரு. வீட்டில் கடந்த நகை நட்டுன்னு எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வச்சாச்சு. இதுக்கப்புறம் செலவுக்கு என்ன பண்ண போகிறனோ. இன்னும் இப்போ இங்கே தரக்கூடிய சம்பளம் வீட்டு செலவுக்கே கரெக்டாக இருக்கும். வாடகை கொடுக்கணும், என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. நினச்சாலே பயமாக இருக்குது. இக்க நான் ஒரு யோசனை சொல்லட்டா? எப்படியும் கல்யாணம் முடித்தா அடுத்த 1 வருஷத்துக்கு இந்த வீட்டில் விசேஷம் இருக்கும். ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும், பொங்கல் படி அப்படி இப்படி இட்டு. அப்போல்லாம் சமையலுக்கு நம்மளை கூப்பிட்டு சொல்லுவோம். அதுலேருந்து வேணால் கழிக்க சொல்லுவோமா? கொஞ்சம் அட்வான்ஸ் பணம் கேட்டு பார்ப்போமாக்கா? எனக்கு வாடகை கட்டதுக்கு பணமே இல்லை பார்த்துக்க. யாருக்கிட்ட கேட்கறதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மனுஷனை வச்சு ஒன்றுத்துக்கும் ஆகாது. ஏம்மா மீனாட்சி பேசாமல் இருந்துரு. எந்த வீட்டில் போய் நீ அட்வான்ஸ் கேட்டாலும் கேளு, இங்கே மட்டும் கேட்காத. இவங்க 1 பைசா தரமாட்டாவே பார்த்துக்க. இது மாதிரி என்னக்கா செய்யுதுக்கு? எனக்கு செலவுக்கும் பணம் வேணும். இவைய வேற வீட்டில் வேலை போகாமல் கிடக்காரு. சரி மீனாட்சி, அதுக்கு ஏதாவது வழி பண்ணுவோம். நீ இப்போ இந்த தேங்காவை திருவித்தா, இந்த மாதிரி குருமா குடிச்சாச்சு. இனி அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்து அதுக்கு வேலையே ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிக்கா, நான் முடிச்சுட்டேன் தாரேன். யாருக்கா இந்த பிள்ளையோ? ஏடி இவங்க தான் சமையல் வேலையெல்லாம் பார்க்குவாங்களோ? ஆமாம், எனக்கும் அப்படி தான் தெரியுது. எல்லாரும் இங்கேருந்து தானே சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நமக்குள்ள சாப்பாடெல்லாம் இவங்க தான் செஞ்சு வைக்காம போல இருக்கு. அம்மா பெரிய இடம் தான். நம்ம இவ்வளோ பேருக்கு சமையல் பண்ணதுக்கு வெளியே இருந்தெல்லாம் ஆளை கூப்பிட்டு வந்திருக்காவ. கேளுக்கா யாருன்னு? அடி இருமீனாச்சி. சரி வா, நம்ம கேட்டுக்கு நம்ம போவோம். போய் ரெடி ஆகணும்ல. ஆமா, இப்போ சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஷாப்பிங் போகிறோமோ? ஏட்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்குட்டி. இந்த ஆண்டி எனக்குலாம் ட்ரெஸ் வாங்கி தந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் பார்த்துக்க. வாங்கி தரத வாயை முடிட்டு வாங்கிட்டு வரேன்னா வா. இல்லை வேண்டானெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனாலும் நமக்கு அவங்கள தெரியாதுல்ல. நமக்கு இல்லை உனக்கு. ஏட்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், வா நம்ம போவோம். சரி சரி.
கேக்க இந்த பிள்ளைங்க போவ யாருன்னு கேளுங்க. எம்மாடி யாருமா நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு விருந்து வந்திருக்கீங்களோ? கல்யாணத்துக்காண்டி வந்தீங்களோ? ஆமா ஆண்டி, நாங்க கல்யாணத்துக்காண்டி வந்திருக்கோம். அப்படியா? எந்த ஊர்ல இருந்துமா வந்திருக்கீங்க? நாங்க நாகர்கோயில்ல இருந்து வரோம் ஆண்டி. அப்படியா? ரெண்டு பேரும் கண்ணுக்கு லட்சணமா என்ன அழகா இருக்கீங்க. ஏமா நீங்க இவங்களுக்கு எப்படி சொந்தம்? தேங்க்யூ ஆண்டி. நாங்க இவங்களுக்கு எங்க அம்மாவும் எங்க அம்மாவும் இங்க உள்ள அந்த அங்கிளும். என்ன காமாட்சி வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா? ஏம்மா இந்த அக்கா வந்துட்ட? ஆமாக்கா வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் இப்ப முடிஞ்சிருக்கா எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளீன் பண்ண வேண்டியதான். என்னாச்சுக்கா? ஏடி அந்த ஆண்டி யாசப்படாவளோ நம்ம கிட்ட பேசினதுக்கு? பேசினதுக்கு இல்லாம யாசப்படாவ என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. காமாட்சி நீ கேட்டல இது யாருன்னு? இது ஏன் மருமக? இக்கா மருமகளா? மருமகன்னா இக்கா இப்ப பெரியவனுக்கு கல்யாணம்னு சொன்னீங்க, இந்த பிள்ளைய மருமகன்னு சொல்றீங்க. அது அந்த அந்த பிள்ளை சத்யா காவியா நீங்க ரெண்டு பேரும் போங்கம்மா, வெளியே துணியெல்லாம் எடுக்க போனோம்ல, போங்க ரெண்டு பேருமே ரெடி ஆகுங்க. சரி அத்தை. காமாட்சி இது என் மருமக, சின்னவனுக்கு இவ்வளவுதான் கெட்டி வைக்கலான்னு பாத்திருக்கோம். எங்க வீட்டுக்காரியாவிய தங்கச்சி மகாதான் இது. சத்யா அப்ப யாரு? அப்படியா? ஏக்கா அந்த பிள்ளை கண்ணுக்கு லட்சணமா என்ன அழகா இருக்குக்கா. கண்டிப்பா நம்ம வீட்டு பையனுக்கு இந்த பிள்ளை ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஆமா தெரியும். ஏக்கா பேசி முடிச்சிட்டீங்களா எப்படி? இல்ல பெரியவனுக்கு கல்யாணம் முடிச்சதோடி அடுத்தது இவங்க விஷயத்துல பேச வேண்டியதான். இக்க இன்னும் அப்ப பேசவே இல்லையோ? இக்க பேசி முடிக்காம எப்படிக்கா வெளியே சொல்லாதீங்கக்கா, மாறி அதுவே ஒரு பேச்சாயிரும். இல்ல கண்டிப்பா என் வீட்டு மருமக இவதான். நான் முடிவே பண்ணிட்டேன். என் வீட்டுல சின்ன மருமக இவதான். அதுக்காண்டிதான் நான் உங்ககிட்டே சொன்னேன். நடக்காதுன்னா நான் ஏன் சொல்ல போறேன்? கண்டிப்பா இந்த விஷயம் நடக்கும். உங்க மனசு மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும்க்கா. நாங்களே சாமி கிட்ட வேண்டுவோம் நல்ல மருமக கிடைச்சிருக்கா உங்களுக்கு. விட்டுறாதீங்க. சரி காமாட்சி. சரி அப்ப டக்குனு வேலையை பாருங்க. நான் சொன்னோம்ல நாங்களே இன்னைக்கு வெளியே போறோம் ஜவுளி எடுக்கிறதுக்கு. என் மருமகளுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கணும். அதனால நாங்க வெளியே போறோம். சீக்கிரமா சமையல் வேலையை முடிங்க, சாப்பிட்டோம்னா நாங்க கிளம்பிடுவோம். சரிக்கா இன்னொரு 10 நிமிஷத்துல முடிச்சிடும். நீங்க ரெடி ஆயிட்டு கீழே வந்துருங்க, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஏடி மீனாட்சி கேட்டியா? மருமகளாம், சின்ன மருமக. இக்க ஆமாக்கா மருமகளா? இக்க எவ்வளவு சந்தோஷமா தம் பேசிட்டு போக பார்த்தீங்களா? இந்த அக்கா என்னைக்காச்சும் இப்படி பேசி நீங்க பாத்திருக்கீங்க? சே அழகா அட்வான்ஸ் பணம் கேட்டிருந்தா இப்ப நான் கையை நிறைய வாரி கொடுத்துருக்கோம். ஆமா நினைச்சிட்டுங்க இப்ப கொடுக்குன்னு சொல்லி அந்த அம்மா இப்படி எல்லாம் தான் பேசுவோம். ஆனா ஒரு பைசா கையில இருந்து வாங்கிட முடியாது. பேசாம வேலையை பாரு, வேலையை முடிச்சு சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். எதையோ நினைச்சிட்டு கிடக்காத மாதிரி. அவ்வளவுதான், கொடுக்க வேண்டிய சம்பளத்தையும் கொடுக்க மாட்டாவ. என்னம்மா காலையிலே வெளியே பார்த்து சிரிச்சுட்டே இருக்க, கையில காஃபியோட குடிக்கலையா? இல்ல செல்வி நீ யோசிச்சு பாரு, இந்நேரத்துல நம்ம வீட்டுல இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? நான் காலையிலக்குள்ள சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போதா இருந்தா அதுங்க அரக்க பறக்க அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடிட்டு கிடக்கும். அதுக்கிடையில நம்ம காஃபியை குடிச்சோமா, குடிச்ச பாதி குடிக்காத பாதி அப்ப அதுலயே வச்சுட்டு ஒரு வேலையா பண்ணிட்டு இருப்போம். இங்கே நானும் அப்படிதானே செல்வி. காலையில் எந்திரிச்சதோடி மாட்டு கொட்டாய்க்கு போக வேண்டியது. குவாலி வாத்துன்னு எல்லாத்தையும் திறந்து விடணும், அதுங்களுக்கு சாப்பாடை வைக்கணும். மாதிரி இவங்க தோட்டத்துக்கு போகும்போது சாப்பாடை கட்டி கொடுத்து விடணும். ஒரே வேலையாக தான் இருக்கும். ஆமாம்மா அதுக்கு இப்போ என்னங்க? இன்னைக்காவது காலையில் எழுந்திரிச்சு பெட்டில் யாராவது காஃபியை கொண்டு வந்து தந்து நம்ம இப்படி இருந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்டே காஃபி குடிச்சிருக்கோமா? அதெல்லாம் எந்த காலத்துல நடக்கிறதுக்கு? கனவுல வேணா நடக்கும். இப்போ நடந்துச்சுலாம். என்னம்மா சொல்லிட்டு இருக்க? காலையிலே உனக்கு என்ன மண்டை கலந்துட்டா? ஏடி காலையில் ஒரு 5:30 மணி போல எந்திரிச்சம்டி. எப்பவும் 4 மணி ஆனால் எந்திரிச்சிருவேன். பால் கறக்க வருவாங்களா, அப்போ 3:45 4 மணியோட எந்திரிச்சிருவேன். இன்னைக்கு 5:30 மணி வரைக்கும் தூங்குனேன். கிட்டத்தட்ட 5:45 வரைக்கும் தூங்குனேன்னு வச்சுக்கோயேன். எந்திரிச்சு முகத்தை கழுவி பல்ல தேய்ச்சிட்டு அப்படியே வந்து பெட்ல இருந்து ஒரு பொம்பளை நான் காஃபி குடிங்கக்கா, உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வந்து தர சொன்னவ அப்படின்ட்டு கொண்டு வந்து தந்துட்டு போறா. எங்க சித்தி காலையிலே எந்திரிச்சிரும் அப்படின்ட்டு காஃபியை கொடுத்து விட்டுருக்கா இவா. என்னைக்காவது நம்ம இப்படி பெட்டில் எந்திரிச்சிருந்து காஃபி குடிச்சிருக்கோமா? ஆமா நீங்க சொல்லதும் கரெக்டு தான். ஆனா எனக்கு இன்னும் காஃபி வரலையே. ஒவ்வொருத்தங்களுக்கா கொண்டு வரவாட்டி வெயிட் பண்ணி இன்னைக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லைன்னா காலையில எந்திரிச்சது ஓடி குளிச்சுட்டு நல்லா சிரிச்ச முகமா நிப்பிய. இன்னைக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா சும்மாதான். அக்கா எங்க? குளிக்காமா? நான் இனிமே தான் குளிக்கணும். எந்திரிச்சதோடி ஃபர்ஸ்ட் பல்ல தச்சு குளிச்சிருவேலாட்டி இன்னைக்கு என்ன முடியை விரிச்சு போட்டுட்டு இப்படி நிக்க பேய் மாதிரி. வீட்டில் வேற பாத்ரூமா இல்ல. போ பிள்ளைங்க யாரும் எந்திரிச்சிருக்க மாட்டாவ, எல்லாரும் எழுப்பி விட்டுட்டு அந்த பாத்ரூம்ல குளிச்சுட்டு வா. இம்மா நேற்று நைட்டுல இருந்தே எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குமா. ஏன்டி இங்க வந்து ரொம்ப நாள் நிக்க போறேன் அப்படின்ட்டு எதுவும் தோணுவா? இல்லம்மா கல்யாணத்துக்காண்டி தானே வந்திருக்கோம். அதுவும் மைனி நம்மள எவ்வளவு நல்லா பாத்துக்கிடாவ. அப்புறம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஜவுளி எடுக்கணும்னு வெளியே போறான்னு சொன்னாவல அதுக்கா? அதுக்கும் இல்லம்மா வேற ஒரு விஷயமா உன்கிட்ட சொல்லணுமா வேண்டாமான்னு இருக்கு. ஏன்டி ஏதாவது பிரச்சனையா? உங்க அக்கா எதுவும் ஃபோன் போட்டுச்சா? அவ வாராளா இல்லையா? அண்ணனுக்கும் நான் ஃபோனை போட்டுட்டே இருக்கேன், அவன் ஃபோனே எடுக்க மாட்டான். எனக்கு பதட்டமா இருக்குடி, என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஏம்மா நான் சொல்லுங்கம்மா, ஆனா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி அப்பா கிட்டயோ இல்ல அக்கா கிட்டயோ பேசிடாத. சரிடி ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் சொல்லு. விஷயத்தை கேட்டா இவன் அங்கே எங்க போய் நிக்கா? ஏ செல்வி அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இருமா அவ குளிச்சாச்சா என்னன்னு பாக்கட்டே அப்புறம் சொல்லி இரு. அவ இப்ப நடத்தி போனா 2 நிமிஷம் தானே ஆச்சு. அதுக்குள்ள எங்க வர போறா? போட்டிருக்க துணியெல்லாம் நினைச்சு போட்டுட்டு தான் வரணும்னா நேரம் நீ வா இங்க. செல்வி என்ன விஷயம் சொல்லு செல்வி, எனக்கு பதட்டமா இருக்கு. ஏமா நேற்றுக்கு நைட்டு ஒரு 11:30 மணி போல இருக்குமா. நான் தண்ணி எடுத்து வைக்கலையா, தண்ணி தாகமா இருந்துன்னு தண்ணி குடிக்கலான்னு கீழே போனேன். அந்த அடக்கல பக்கத்துல ஒரு இடம் இருக்கலாமா, இங்க நம்ம சுவாணி நின்றுட்டு இருக்கா பாத்துக்க. நைட்டு நேரத்துல அவன் என்ன பண்ணிட்டு இருந்தா? ஒருவேளை அவளும் தண்ணி குடிக்க போயிருப்பாளோ? தண்ணி குடிக்கனா அடுப்படிக்கலாமா போனோம். இதுக்குமா அங்கே போய் நின்றுட்டு இருந்தா? அக்காளுக்குள்ள ஃபோன் எடுத்துட்டு போய் யார் கூடயோ ஃபோன்ல பேசிட்டு இருந்தாமா.
என்னட்டி சொல்லுங்க, போன்ல பேசிட்டு இருந்தாளா? ஆமாம்மா, நம்ம ராமுக்கு தான் ஃபோன் பண்ணியிருந்தா. அவ யாருக்கோ ஃபோன் பண்ணிக்கேன் காலையில, நான் பேசுகேன் அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தா பத்துக்க. ராமுக்கா? அவனுக்கு எதுக்கு அந்த நேரத்துல ஃபோன் பண்ணுக்கா? யார் கூட பேசுறதுக்கு கூப்பிட்டுருப்பா? என்னமோம்மா, அவன் என்ன பேசினான்னு எனக்கு கேட்கல. நீங்க அவகிட்ட சொல்லுங்க, நான் காலையில ஃபோன் பண்ணி பேசுகேன், எனக்கு பேசாம ஒரு மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. என்ன செஞ்சு சொல்லுங்க, ராணிக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகுதுக்கு? அதுக்கு தாம்மா சொன்னேன், எனக்கு யாருக்கிட்டையாச்சும் சொல்லணும் போல இருந்துச்சு, பதட்டமா இருந்துச்சுமா, என்ன பண்ணதுக்கு தெரியல. இந்த ஜனனி பண்ண வேலைக்கு இப்பதான் எல்லாரும் கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு வரோம். இப்ப இந்த பிள்ளை ஆரம்பிச்சிட்டோன்னா என்னம்மா பண்ணதுக்கு? அக்காவை நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்குமா. 2 பிள்ளைல எப்படி கரைச்சக்க போறாளோ தெரியல. அக்காக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகுதுக்குமா, அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை இந்த பிள்ளை யாரையாவது லவ் பண்ணிட்டு தெரியும். ஏடி அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது, வேற ஏதாவது விஷயத்துக்கு கால் பண்ணிருப்பா. எதுக்குமா அந்த நேரத்துல ஃபோன் பண்ணணும்? அதுவே யாருக்கும் தெரியாம அக்கா போன் எடுத்துட்டு போய் அங்க நின்று பேசிட்டு இருக்கா. அதனாலதான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த பிள்ளைங்களெல்லாம் நம்ம எப்படி வளர்த்தணும்? இப்படி எல்லாம் பண்ணிட்டு தெரியும். ஜனனி இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கல. இப்ப பாரு, இவ ஆரம்பிச்சிட்டா. பயமா இருக்குமா, நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன். இதுங்களை பார்த்துதானே அவளும் வளர போறா. ஏச்சி அப்படியெல்லாம் அக்கா முன்னாடி பேசிடாத, அவ அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவா. என்னம்மா செய்ய சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்குமா. அதுங்களே என் பிள்ளைகள் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுவே ஒரு தப்பு பண்ணா அக்கா எவ்வளவு தூரத்துக்கு வேதனைப்படுவாளோ அதே அளவுக்கு நானும் வேதனைப்படுவேன். 2 பேரும் அவளை நினைச்சு வருத்தப்படுவோம். இன்னெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களுக்கு படிக்க வச்சு இப்ப கூட ஒரு மாப்பிள்ள வந்ததும் என் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா படிச்சு வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இந்த பிள்ளைங்க பார்த்தா எப்படி பேசிட்டு திடீர்னு பாத்தியா? சரிம்மா, நீ இதை பத்தி யாருக்கிட்டையும் பேசாத, எனக்கு முழுசா எந்த விஷயமும் தெரியாது. அவ இன்னைக்கு காலையில யாருக்கோ ஃபோன் பண்ணிக்கே, நாங்க துணி எடுக்க போறோம், அங்க போயிட்டு ஜனனி போன்ல இருந்து ஃபோன் பண்ணிக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இன்னைக்கு பூரா நான் அவளை நோட்டோட தான் போறேன். இன்னைக்கு அவ யாரு கூடயாவது போன்ல பேசட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. இது இப்ப நம்ம 2 பேருக்குள்ள பேசிட்டு இருந்தா சரி வராது. ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னு முழுசா தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம எதனாலும் பண்ணுவோம். சரிம்மா, நீ இப்போதைக்கு இதை பத்தி யார்கிட்டயும் பேசாத. எல்லாம் இந்த ராணியை சொல்ல வேண்டியது. அக்கா என்னமா பண்ணும்? பேசாம சத்தியாவை இந்த வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி, நல்ல வசதியான இடம், நல்ல படிச்ச பையன், என்ன பையனை தான் இன்னும் கண்ணில் காட்டல, அவன் வீட்டில் இருக்கானா இல்லையா ஒன்றும் தெரியல. பேசாம அந்த பையனை பார்த்து பேசி சத்தியாவை இந்த வீட்டில் முடிச்சிட சொல்லி. ஏமா அதுக்கும் இதுக்கும் என்னமா சம்மந்தம்? ஏடி இன்னைக்கு இவ இப்படி பண்ணுதா, நாளைக்கு அவ என்னமா பண்ணிட்டு வந்து என்ன பண்ணதுக்கு? பேசாம உங்க அக்கா கிட்ட சொல்லி அத்தான்ட்டையும் சொல்லி பேசி இந்த வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி. இதுக்கு மேல நல்ல சம்மந்தம் யாருக்கும் கிடைக்காது. இந்த பிள்ளைங்களையும் கல்யாணம் பண்ணி கரை சேர்க்கறதுக்கு முன்னாடி இப்போவாது போதும் ஆயிடும். நான் சொல்லதே கேளு, உங்க அத்தா வந்துட்டு பேசு. நான் இந்த விஷயத்தை பத்தி அத்தான்ட்ட தான் டைரக்டா பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கேம்மா. அத்தானா இருந்தாலும் வருத்தப்பட்டு செய்யும். ஆனா அக்கா அவ ஒரு மாதிரி பண்ணிருவா. எனக்கு அத்தான் பயமா இருக்கு. உங்க அக்காவை பத்தி தான் தெரியுமா, எதுக்கு எடுத்தாலும் அழுதுருவா. அவகிட்ட ஒன்னும் சொல்லாத. இந்த விஷயத்த நம்ம 2 பேருக்கு தெரிஞ்சது அப்படியே இருக்கட்டும். அப்பா கிட்டே எதுவும் பேச வேண்டாம், அத்தா வரட்டும் பேசலாம். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். நாளைக்குலாம் எல்லாரும் வந்துருவாங்கல்ல, அதுக்கப்புறமா பேசலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அப்படியே சத்தியா விஷயத்தை பத்தி பேசு, இந்த வீட்டு பையனுக்கே அவளை முடிச்சிடலாம். நான் பேசி பாக்கேம்மா, உறுதியா ஒன்றும் சொல்ல முடியாது. நாமளும் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, இந்த வீட்டு பையனை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாப்ல. எனக்கும் அதான் ஒன்றும் புரியல. ஒருவேளை அவன் வீட்டுல இல்லையோ, அண்ணங்காரனுக்கு கல்யாணத்தை வச்சுட்டு அவன் எங்க போறான்? வீட்டில் தான் இருப்பான். கல்யாண வேலை விஷயமா ஏதாச்சும் வெளியே போயிருக்குவாங்களாம் காணுமா. நம்ம எல்லாம் உறங்கினதுக்கு அப்புறம் வந்திருப்பான். இன்னைக்கு எதுவும் காட்டுவாங்களாம் காணும். எனக்கு என்னவோ ஒன்றும் தெரியல. இன்னைக்கு நம்ம வெளியில போறோம். ஏமா அக்கா வாரா நினைக்கே, நீ பேசாம நார்மலா இரு, எதுவும் பேசாத, நான் பாத்துக்கிட்டேன். சரி சரி.